ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு 3வது வீடியோவான பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட் ஸ்டுடியோ ஏபிபி ரோபோட் ஸ்டுடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்விரான்மெண்ட் செட் பண்ணி வச்சாச்சு, நம்மளுடைய ரோபோட் எடுத்து வச்சாச்சு அண்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இன்னும் ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சு இந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோ டு மாடலிங் பேஜ், தென் சாலிட் அண்ட் பாக்ஸ். என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து பாக்ஸாகவே இருக்கட்டும், நான் இங்கே பாக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பொசிஷன் எல்லாமே ஜீரோலே இருக்கட்டும், எனக்கு இங்கேயே தான் வரும், பிரச்சனை இல்லை. நான் லென்த் வந்து பாக்ஸோட லென்த் வந்து நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே 40 அண்ட் வித் வந்து 40 அண்ட் ஹைட் வந்து 40. ஸோ இந்த மாதிரி எல்லாமே 40 40 40 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே கிரியேட் ஒன்ஸ் கிரியேட் பண்ண உடனே எனக்கு பாக்ஸ் வந்து எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த பாக்ஸ் எங்கே வரணும், இந்த இடத்துல எடுத்து வைக்கணும். நம்மளால டேரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பார்ட் 2 தானே எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்து இது வந்து பாக்ஸ் அப்படிங்கிறத மாற்றி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸை நான் மூவ் பண்ணணும். ஸோ என் மூவ் ஆப்ஷன் இது இருக்குது, கிளிக் பண்ணி ஸோ அப்படியே மேலே தூக்குறேன், இங்கே வந்துடுச்சு. அண்ட் அதே மாதிரி நான் இங்கே மூவ் பண்ணுறேன், எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கே மூவ் பண்ணி இங்கே வச்சிட்டோன்னா கரெக்டாக வச்சிட்டோன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? இல்லை. சரியா? அப்போ எனக்கு கரெக்டாக இந்த பொசிஷனில் எனக்கு இங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம இது எப்படி பிளேஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸையும் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸை இந்த மூவ்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், பொசிஷன், பிளேஸ் 1 பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ 1 பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ பாக்ஸோட கொஞ்சம் கீழே, ஓகேவா? ஸோ இங்கே தான் எனக்கு 1 பாயிண்ட்டு. கிளிக் பண்ணுறேன், ஸ்னாப் டூல், ஸ்னாப் சென்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இப்போ இது எனக்கு 1 பாயிண்ட் எனக்கு காட்டுறாங்க. எனக்கு கீழே உள்ள ஆப்ஜெக்ட் தான் கரெக்டாக எனக்கு இங்கே பிளேஸ் ஆகணும். ஸோ நான் இதை ஃப்ரம் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணலை, ஏன்னா நான் வந்து இங்கே அதை கிளிக் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே இந்த மாதிரி மவுஸ் மாறணும். மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கீழே உள்ள ஆப்ஜெக்டில் நான் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஐயோ சாரி, டெலிட் பண்ணிட்டேன். ரீடு. ஓகே, ஓகே, ஃப்ரம் பாயிண்ட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் வைக்கும்போது ஒரு ஸ்னாப் வருது, ஃப்ரம் அண்ட் 2 பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் எங்கே கொடுக்க போகிறோன்னா இந்த போர்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த போர்டு தான் கொடுக்க போகிறோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து ஸ்னாப் மிட் அப்படிங்கிறத மாற்றிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மிட் இங்கே கிடைக்குது. இதை கிளிக் பண்ணுறேன், இப்போ இந்த ஸ்னாப் மிட்டில் கொண்டு இங்கே 2 கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எந்த பொருள் இங்கே வரணுமோ அது என்ன இருக்கணும், கிளிக்காக இருக்கணும், செலக்ட் ஆகிருக்கணும். ஒன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே அப்ளை அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாக்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஓகே, புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னாப் வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, என்னுடைய இதில் எனக்கு கரெக்டாக ஸ்னாப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கலாம். கிளிக் பண்ணுறேன், மூவ் டூல், தென் மூவ். ஓகே, டாப் ஆங்கிள். ஸோ இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து எனக்கு பிக் பண்ணி எனக்கு இங்கே எடுக்க போகுது, அதான் கான்செப்ட். இந்த பாக்ஸை கலர் சேஞ்ச் பண்ணலாமா? ரைட் கிளிக், மாடிஃபை, செட் கலர், எனி கலர். ஐ எம் கோயிங் வித் ரெட். ஓகே, சொன்ன இந்த மாதிரி ரெட் கலர் கூட வேண்டாம், வேறு ஏதாவது கலர் வைக்கலாம். ஏன்னா ரெட் கலரில் மார்க்கிங்ஸ் வரும். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் பொசிஷன், மாடிஃபை, செட் கலர், ப்ளூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் நான் வச்சுட்டேன். இதை நான் கரெக்டாக பிக் பண்ணி எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த பாக்ஸ் வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அகெயின் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஒர்க் என்வலப்,
3D அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படின்னா இங்கே தான் வைக்கணும். இந்த எட்ஜில் கூட நீங்கள் வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ரோபோட் இப்படி போயிட்டு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் உள்ளத்துலேயே வச்சுருங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, 2D 3D க்ளோஸ். தென் இப்போ ஒரு இடத்துல இந்த ரோபோட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ஒரு கன்வேயர் இருக்கு, அண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 3 எலமெண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத அந்த ரோபோட்டுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நான் ரோபோட்டுக்கு டீச் பண்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஆப்ஜெக்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒர்க் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்வேயர் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டேபிள் அப்படிங்கிறது ஒர்க் ஆப்ஜெக்ட், அதாவது ஒர்க்கு நடக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த கன்வேயர்லேயும் இந்த டேபிளுக்கு தான் நடக்க போகுது. ஆனால் என்ன ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது? பாக்ஸ். அது செப்பரேட்டாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து எத்தனை ஒர்க் ஆப்ஜெக்ட் இருக்கு? 2 ஒர்க் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று கன்வேயர், இன்னொன்று வந்து என்னது? டேபிள் அப்படிங்கிற 2 ஒர்க் ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? ஸோ ஒர்க் ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? ஓகே, லேஅவுட் கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட் ஸோ ஹோம் பேஜ், ஒர்க் ஆப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணுறேன், பாத் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ஒர்க் ஆப்ஜெக்ட் 0, எந்த ஒரு ஒர்க் ஆப்ஜெக்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். காமனான ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் தான் இதில் 2 ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ஹோம் பேஜில் இந்த இடத்துல அதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த அதரை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஒர்க் ஆப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ எனி நேம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒர்க் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிறது கன்வேயர். ஸோ ஓபிஜே ஒர்க் ஆப்ஜெக்ட் சிஎன்பி அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த யூசர் ஃப்ரேமில் இங்கே ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கன்வேயர் எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த பொசிஷன் நமக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னு சொல்லணும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, ஒரே நிமிஷம், இதை கிளிக் பண்ணுங்க. யூசர் ஃப்ரேம் பொசிஷன் X, Y and Z. ஓகேவா? ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன்னா, ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், அண்ட் இந்த இடத்துல இந்த காம்பவுண்டை வந்து நான் வந்து இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இது மென்ஷன் பண்றதுக்கு இந்த இதில் பொசிஷன் யூசர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த சின்ன ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா பொசிஷன் கேட்பாங்க, எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற இந்த பொசிஷன் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ண எனக்கு வந்து அந்த பொசிஷன் வந்துடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்னாப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்னாப் டூல்ல ஸ்னாப் எண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இங்க இதை கிளிக் பண்ணிட்டு வெயிட். ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் இப்படி மாறும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், இந்த எண்ட் வந்து என்னது எக்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ரேஞ்ச் இந்த மார்க் வந்து எனக்கு வந்துடும். அண்ட் இப்போ வந்து ஒய் பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து எனக்கு என்னதுன்னா ஒய், சாரி தப்பா ப்ளஸ் பண்ணிட்டேன். ஸ்னாப் எண்ட் பொசிஷன் எக்ஸ். ஸ்னாப் எண்ட். சரி, இங்கே வருது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணனா எனக்கு இந்த பொசிஷன்.
ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வருது. செக் பண்ணலாம் ஒரே நிமிஷம். நான் இதை சேஞ்ச் பண்ண எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆகுதா இல்லை எனக்கு இங்கேயே பிளேஸ் ஆகிடுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி பிளேஸ் ஆச்சுன்னா நமக்கு இதான் ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் and this is y or else ஓகே. எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு போர்ஷன் மட்டுமே எடுத்துக்கிறேன். எடுத்து அக்ரி கிரியேட். ஸோ ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ரைட் கிளிக் மாடிஃபை. இது கொஞ்சம் உள்ள போயிருக்கு. ஒட்டி edge snap end. delete பண்ணிடலாம். ஸோ அகைன் இதில் எப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், வேண்டாம். ஃப்ரேம் பை பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பொசிஷன் அப்படிங்கும்போது இதான் என்னுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் பொசிஷனான எக்ஸ் வந்து இது அண்ட் ஒய் வந்து அந்த சைடில் இருக்குது. ஸோ இதை நம்ம கொடுக்க போகிறோம். இதை நான் கிளிக் பண்ணிடுறேன், எண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ எண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு எண்ட் இருக்குது, இந்த எண்ட் நான் வந்து ஒரு பாயிண்ட்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் ஓகேவா. ஸோ ஒய் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்த நான் வந்து ஒய் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்து கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் கிரியேட்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே ஒரு ஆர்க் மாதிரி எனக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த அளவு தான். ஓகே. ஸோ இது கீழே தான் என்ன இருக்குது, ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கன்வேயருக்கு ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டோம். இந்த சேம் லைக் நம்ம எதுக்கும் கிரியேட் பண்ணணும், டேபிளுக்கும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆனால் நம்ம கிரியேட் பண்ண ஒர்க் ஆப்ஜெக்ட் இந்த கன்வேயருக்கு தானா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே கிரியேட் இருக்குது, ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்டாச் டு அப்படிங்கிறத கொடுத்து பெல்ட் கன்வேயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டு யூ வாண்ட் டு அப்டேட் த பொசிஷன் ஆஃப் ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொசிஷனை மாற்றணுமா அப்டேட் பண்ணணுமா கேட்பாங்க. இங்கே நோ அப்படிங்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுவும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்த கிரியேட் பண்ண ஆவமாக இருக்கும் அண்ட் கீழே இருக்க கன்வேயரும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ சேம் ப்ராசஸ் ஃபார் யாருக்கு, நம்மளுடைய டேபிளுக்கு. ஸோ டேபிளுக்கு நம்ம வந்து ஒர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். தென் அகைன் கோ டு கோம் அதர் கிரியேட் ஒர்க் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன நேம் வைக்கலாம், டேபிள்னு வச்சிடலாமா, ஒர்க் ஓபிஜே
TBL அப்படின்னு சொல்லி டேபிள் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஃப்ரேம் பை பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். பொசிஷன், ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் பொசிஷனில், ஸோ இது வந்து பொசிஷன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ இது வந்து என்னுடைய எக்ஸ் பாயிண்ட்டு அண்ட் அதே மாதிரி இந்த கார்னர் வந்து என்னுடைய ஒய் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். தென் கோ டு த ஸ்னாப் எண்ட். ஓகே, அங்கே ஒரு ரவுண்ட் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அங்கே கிளிக் ஆக போகுதுன்னு அர்த்தம். 1 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு ரவுண்ட் வருதா, 2 அண்ட் ஒய் கீழே மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, நான் மேலே தான் கொடுக்கணும். 3 அக்செப்ட் கிரியேட். ஸோ ஒன்ஸ் ஐ கிளிக் கிரியேட் இந்த ஒர்க் ஆப்ஜெக்ட் வில் ரெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய 2 ஆப்ஜெக்ட்டுக்கும், என்னுடைய 2 கன்வேயருக்கும் சரி அண்ட் டேபிளுக்கும் சரி ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் இந்த ரோ போட்டு நம்ம சொல்ல முடியும், ஓகே இந்த ஒர்க் ஆப்ஜெக்ட்ல இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸை எடுத்து இந்த ஒர்க் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போகிறோம். சரியா, இது டார்கெட்னா என்னது, இந்த பாக்ஸ் தான் நமக்கு என்னது டார்கெட். இந்த பாக்ஸ் எதில் இருக்கு, கன்வேயர்ல இருக்கு, டேபிள்ல இல்லை கன்வேயர்ல இருக்கு. அப்போ இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க எடுத்து வைக்க போறோம். ஸோ டார்கெட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற டார்கெட் ஆப்ஷன், அதுக்கு முன்னாடி இந்த இதுல கன்வேயர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது டேபிள் தான் இருக்கும், நம்ம லாஸ்ட் டேபிள்ல ஒர்க் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அதில் டேபிள் இருக்கும். இங்க கன்வேயர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க கிரியேட் டார்கெட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டார்கெட் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல எது டார்கெட் அப்படிங்கும் போது எனக்கு இதுதான் எனக்கு டார்கெட். ஸோ இதான் டார்கெட் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் நான் சொல்லணும். ஸோ நான் இங்கே இதை கிளிக் பண்ணி ஸ்னாப் சென்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இதோட பொசிஷன் கரெக்டாக இந்த சென்டரில் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒன்ஸ் மார்க் பண்ண உடனே எனக்கு ரெட் கலரில் எனக்கு ப்ளஸ் சிம்பிளில் எனக்கு மார்க் ஆகிடும். ஓகே, ஓகே தானே. ஸோ இப்போ எனக்கு இங்கே மார்க் ஆகிடுச்சு. தென் கிரியேட். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு டார்கெட்டுக்கு ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து பிக் பண்ணி எடுத்து இந்த டேபிளில் வைக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ அந்த டேபிளுக்கு மூவ் பண்ணி போகலாம். இந்த இடத்துல வைக்கணும், இதுதான் கான்செப்ட், இந்த இடத்துல வைக்கணும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், டேபிளுக்கு வந்து டார்கெட் கிரியேட் பண்ணலாமா. டேபிள் டார்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் ஆப்ஜெக்டை டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு டார்கெட் கிரியேட் டார்கெட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அங்கே எனக்கு கரெக்டாக ஸ்னாப் சென்டர் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. பட் இங்கே எது சென்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் நமக்கு வந்து சென்டர் அப்படிங்கும்போது எந்த ஆப்ஜெக்ட் சென்டருங்கிறது தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, வேல்டுனா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இதுவுமே நான் அதை எடுக்காம ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இது எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் என்னவா இருக்கும், 0 0 0ல இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதில் நமக்கு சென்டர் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நான் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்மளே ஏதாவது டைப் பண்ணலாம். 250 அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்ட் ரேஞ்ச் ஒரு 350 கொடுக்கலாமா, 350 அண்ட் ஹைட் வந்து ஒரு 400 அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப மேலே வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு வேண்டாம், கொஞ்சம் கீழே இருக்கலாமா. ஜீரோ. ஸோ இதை மாடிஃபை பண்ணி 0, சாரி இங்கே 410 கொடுத்துட்டேன், 40 தான் நான் கொடுக்கணும். அதான் கான்செப்ட் தப்பு. நான் ஏன் 40 கொடுக்குறேன்னா இந்த பாக்ஸோட ஹைட் வந்து 40 தான். ஸோ அதனால அங்கே 40 அப்படிங்கிறது. ஸோ இது 250 இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிளில் அது பிளேஸ் ஆகிருக்காது. அதுக்கு கீழே ஒரு 40 mm வந்து கேப் இருக்கும். ஏன்னா
அது கீழே என்ன வரப்போகுது, டேபிள் வரப்போகுது. ஸோ இந்த 40 அப்படிங்கிறத செட் ஆக்சிஸ்ல நான் மூவ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிறேன். புரியுதா எப்படி ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வைக்கிறோம் அப்படின்னு? மாடிஃபை, கிரியேட், ஓகே, க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு டைப் ஆஃப் டார்கெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஒர்க் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டேன், ரெண்டு டைப் ஆஃப் டார்கெட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் செக் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு டார்கெட்டும் என்னுடைய என்வலப்ல இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ go to layout, robot, click show envelope, 3D volume. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட்ல தான் இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இங்கேருந்து எடுத்து எனக்கு எங்கே பிளேஸ் ஆகணும், இங்கே பிளேஸ் ஆகணும். இது இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி மூவ் பண்ணி வைக்கணும். நான் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ டார்கெட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆப்ஜெக்ட் டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டார்கெட் 10 அப்படிங்கிறது இந்த டார்கெட் 20 அப்படிங்கிறது இந்த டார்கெட் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மாடிஃபை டார்கெட் அண்ட் செட் பொசிஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதே இருக்கட்டும், நமக்கு இந்த ரேஞ்சும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இது எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே என்னுடைய டார்கெட் ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த 3D வால்யூமை ஆஃப் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டேன், ஷோ ஒர்க் என்வலப்னு கொடுத்தா எனக்கு ஆஃப் ஆகிடும் டேரெக்டாகவே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆப்ஜெக்ட் இந்த பாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆப்ஜெக்ட் 0 இது நடுவில் இருக்குது. இது நமக்கு ரோபோட்டோட இது. அண்ட் ஒர்க் ஆப்ஜெக்ட் கன்வேயர் இதான் இந்த ஒர்க் ஆப்ஜெக்டோட கன்வேயர் இது. அதோட டார்கெட் இது. அண்ட் ஒர்க் ஆப்ஜெக்ட் டேபிள் இது. டார்கெட் அப்படிங்கிறது இது. ஓகேவா? ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்னன்னா ஜஸ்ட் அடுத்ததாக தான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து எனக்கு இங்கே அனுப்பணும். அப்போ இந்த கிரிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற இந்த கிரிப்பர் தான் எனக்கு கரெக்டாக இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அதை ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறத கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி வியூ டூல் அட் டார்கெட் ஸ்மார்ட் கிரிப்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிப்பர் அப்படிங்கிற இந்த பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே இருக்க கிரிப்பர் எனக்கு இப்படி இது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா எனக்கு அது கீழே பார்த்துருக்கு. கான்செப்ட் புரியுது? நல்லா பாருங்க, எனக்கு ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, கொஞ்சம் கீழே பார்த்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் மேலே பார்த்து இருக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுறேன், மாடிஃபை டார்கெட் ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி இதை உல்ட்டாவாக மாற்றணும். ஸோ அதுவும் என்ன ஆக்சிஸ்லனா ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்ரெடி இருக்குது. 180 டிகிரி ஒய் ஆக்சிஸ் அப்ளை. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, நீட்டாக அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இங்கே கேப் இருக்குது. டோட்டல் லென்த் ஆஃப் த பாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 இது நம்ம தான் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 பார்த்துருந்தோம். இந்த கிரிப்பர் வந்து 0 to 25 பார்த்துருந்தோம். 25 அப்படிங்கிறது ஸோ சென்ட்ரல்ல இருந்து பார்க்கணும். இங்கிருந்து 25, இங்கிருந்து 25, டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரும்னா 50 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ எனக்கு 50 இருக்கு, ஆனால் இங்கே 40 இருக்கு. அப்படின்னா இந்த சைடில் 5, இந்த சைடில் 5 அப்படிங்கிறது எனக்கு இங்கே பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ நான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையும் ஒட்டி வைக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே டார்கெட்டு ரைட் கிளிக், மாடிஃபை டார்கெட், ஆஃப்செட் பொசிஷன் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேவா? இந்த பொசிஷனில் இந்த செட் ஆக்சிஸ் இதுதான் நமக்கு கொஞ்சம் ஒட்டி வரணும். இந்த டிரான்ஸ்லேஷனில் நான் வந்து ஒரு 15 இல்லை ஒரு 14 அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே கொஞ்சம் ஒட்டி வந்துடுச்சு. ஓகே, 14 இல்லை 15 எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது கிரிப் பண்ணி பிடிக்கும்,
க்ளோஸ் பண்ணும். ஆனா இந்த லென்த் கொஞ்சம் கீழே இறக்கியிருப்பேன். அப்ளை பண்ணிடலாமா? ஐயோ, மறுபடியும் 14 கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். பாக்ஸ் 14 ஸோ இப்போ ஓகே தானே? ரைட் கிளிக், ஆஃப்செட் பொசிஷன், அகைன் நான் 14 கொடுத்து உள்ள போயிடுது. சரியா? அப்போ இது கிடையாது. ஓகே ஓகே, இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்துச்சு. அந்த ஹைட்டை தான் கம்மி பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிருக்கு. அப்படின்னா தான் இது கரெக்டாக கிரிப் பண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா டார்கெட் 20க்கும் நம்ம பண்ணணும். ஓகே, டார்கெட் 20க்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி கீழே பார்த்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதை மேலே பார்த்து இப்படி மாற்றணும். ஸோ அப்போ இதே ப்ராசஸ் தான் நம்ம அங்கேயும் பண்ணணும். அப்படின்னா டார்கெட் 10 நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். ஓகே, சாரி. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே, நமக்கு இந்த டார்கெட் 10 மாதிரியே எனக்கு டார்கெட் 20 நமக்கு என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ காப்பி பொசிஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ காப்பி பொசிஷன் கொடுத்து ஃபுல்லாகவே, ஓகேவா, ஃபுல்லாகவே என்ன பண்ணிடலாம், காப்பி பண்ணிடலாம். பொசிஷன், ரிலேட்டிவ், ஓரியன்டேஷன், சம்திங் நிறையா இருக்குது. நான் வேல்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதே மாதிரி டார்கெட் 20 ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்ளை பொசிஷன், ரிலேட்டிவ், வேலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். மாற்றிடுச்சா? ஒரே நிமிஷம் இருங்க. இது டார்கெட் 20. ரைட் கிளிக், ஜஸ்ட் நம்ம அதே ப்ராசஸ் பண்ணிடலாமே. மாடிஃபை டார்கெட், ரொட்டேட் 180, y axis, அப்ளை, இல்லை z axis அப்ளை, x axis அப்ளை வேண்டாம், y axis கரெக்டாக இருக்கு. ஓகே, அப்ளை. ஓகே, ரைட் கிளிக், மாடிஃபை டார்கெட், ஆஃப்செட் பொசிஷன். ஸோ இது வந்து ஒரு 14 அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கணும். அப்ளை. ஓகே, க்ளோஸ். இப்போ எனக்கு இங்கே பிளேஸ் ஆக போகுது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்கே உள்ள டார்கெட் எனக்கு இங்கே பிளேஸ் ஆக போகுது. ஓகே, தென் அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டார்கெட் இருக்கு பார்த்தீங்களா, டார்கெட் 10. ஸோ இதை அப்படியே பிக் பண்ணி டைரெக்டாக மேலே தூக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே தூக்கி கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து பிக்கப் பொசிஷன். ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன பாயிண்ட்டை கொடுத்து ட்ராப் பண்ணி நிறுத்தணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட ஆஃப்செட் செட் ஆக்சிஸ் வந்து 14 அப்படிங்கிறத கொடுத்து நம்பர் ஆஃப் ஆக்சிஸ் வந்து 1 தான். டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது அகைன் பண்ணலாம். ரைட் கிளிக், டூப்ளிகேட். ஸோ செட் ஆக்சிஸ் இங்கேருந்து இது 0 பாயிண்ட் அப்படின்னா நான் இங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆக்சிஸில் ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏற்றுறேன். டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ எனக்கு 3வது பாயிண்ட் வருது.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிற எனக்கு 3 பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே கிரியேட் ஆகுது. சரியா? ஓகே, இப்போ நமக்கு ஹோம் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 டார்கெட் அப்படிங்கிறத பார்த்து வச்சிருக்கோம். ஸோ டார்கெட் நம்பர் 1 பிக் பாயிண்ட் அண்ட் ட்ராப் பாயிண்ட் அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ ஹோம் பாயிண்ட் அப்படிங்கிறத புதுசாக கிரியேட் பண்ணணும். இந்த ஹோம் பாயிண்ட் அப்படிங்கிறது ஜாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் டார்கெட்டாக இருக்கும். இங்கேயும் போகணும், அங்கேயும் போகணும், ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஜாயிண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டார்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஜாயிண்ட் டார்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நேம் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ நேம் வந்து ஹோம் பொசிஷன் அப்படிங்கிறத மாற்றிடலாம். ஓகே ஓகே, இந்த ரொட்டேட் ஆக்சஸ் இந்த லாஸ்ட்ல இருந்து ஒரு 90 வச்சுக்கலாமா? ஓகே, 90 அப்படிங்கிறத கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஹோம் டார்கெட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஹோம் டார்கெட், அப்ளை டார்கெட், சாரி பிக் டார்கெட் அண்ட் ட்ராப் டார்கெட் அப்படிங்கிறது எனக்கு இங்கே 3 டார்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜாயிண்ட் டார்கெட்டில் ஹோம் இருக்குது அண்ட் ஒர்க் ஆப்ஜெக்ட் 0 நமக்கு தேவையில்லை. கன்வேயரில் 2 டார்கெட் உண்டு, டார்கெட் 10 அண்ட் டார்கெட் 13 அண்ட் டார்கெட் 20. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஹோம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜம்ப் டு தி டார்கெட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் டார்கெட்டுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரியா? இங்கே காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஹோம் டார்கெட். ஓகே, இப்போ எனக்கு இங்கேயும் காட்டாது, எனக்கு இங்கேயும் காட்டாது. இந்த ஹோம் டார்கெட் தான் எனக்கு இங்கே ஷோ ஆகி காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டார்கெட் எல்லாத்தையுமே ஒரு பாத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது. எந்தெந்த டார்கெட்லாம் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஹோம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா டார்கெட்டும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 அண்ட் 3 சாரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி 3 டார்கெட்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை காப்பி பண்ண வேண்டாம், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டு நியூ பாத் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ உங்களுக்கு பாத் வந்து ஆல்ரெடி ஆட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் ஹோம் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட் டு பாத் அப்படிங்கிறத கொடுத்து பாத் 10 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட் மூவ் ஏபிஜிஎஸ் மூவ் எஃப் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டாச்சு. ஸோ லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ கோடிங் போகணும் அப்படின்னா இந்த சிங்க்ரனைஸ் டு ரேபிட், நம்ம இந்த இதில் வந்து ரேபிட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சிங்க்ரனைஸ் டு ரேபிட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். எல்லாமே டிக் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், கோடிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரேபிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ரேபிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் மாடியூல் 1 மெயின் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதான் நம்மளுடைய கோடிங். ஆல்ரெடி நம்மளுடைய டார்கெட்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கே எழுதி வச்சிருக்காங்க. நம்ம தான் இனிமேல் இதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கோடிங் எழுதலாம், எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.